ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். மெல்ல தெளிந்து சொல் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு எதை பற்றி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஒரு அறிக்கையை வெளியிட்டு ஒரு குற்றம் இந்த ஆட்சி மேலே சுமத்தியிருக்கிறார். அது அவர் சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், நான் முதல்வன் திட்டம் தோல்வி அடைந்து விட்டது அப்படின்னு சொல்லி அவர் கடுமையாக இந்த அரசை சாடியிருக்கிறார். அவர் எதை வச்சு சொல்கிறார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், டைம்ஸ் ஆஃப் இந்தியா அதாவது சென்னை எடிஷனில் ஒரு அறிக்கை ஒன்று வெளியாகி இருக்கிறது நான் முதல்வன் திட்டத்தை பற்றி. அதை பேஸ் பண்ணி தான் இன்றைக்கி அவர் பேசியிருக்காருன்னு நினைக்கிறேன். அதாவது அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னால், 2023 வந்து 1,35,137 பேர் மொத்தமாக இதன் மூலமாக ட்ரெயின் ஆனவர்கள். அதே 2024 வரும்பொழுது 36,584 குறைஞ்சிச்சு. 2025 இது வரைக்குமே கூட 11,865 பேர் தான் இதில் பயிற்சி பெற்றவர்கள் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார். அதே போல் இதில் மொத்தமாக எத்தனை பேருக்கு வேலை கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால், ஒரு 75,000 சொச்சம் பேருக்கு தான் மொத்தமாக வேலை கிடைத்திருக்கிறது அப்படின்னும் அந்த ஒரு ஆர்டிக்கல் அந்த ஒரு அறிக்கையில் சொல்கிறாங்க. அதுலேயும் குறிப்பாக லாஜிஸ்டிக் அண்ட் ஹெல்த் கேர் இந்த 2 துறையை தவிர வேறு எந்த பெரிய துறையிலையும் பெரிய அளவில் பிளேஸ்மெண்ட்டே கிடையாது. சில துறைகள் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பிளேஸ்மெண்ட்டு கூட இது வரைக்கும் நடைபெறவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த திட்டத்தினுடைய சிஇஓவாக இருக்கக்கூடிய எம் ஜெயபிரகாஷ் அவர் சொல்கிற இன்டர்வியூவில் அவர் என்ன சொல்கிறார், முதல் வருஷத்தில் வந்து நிறைய ஆண்டர்பிரனர்ஸ் அதில் வந்து ஜாயின் பண்ணாங்க. அதே போல் ஸ்மால் ஸ்கேல் இன்ஸ்டியூட்டும் வந்து இதோட இணைந்தார்கள். அதாவது அவங்க ட்ரைனிங் கொடுக்குற பார்ட்னர்ஸாக இணைந்தார்கள். ஆனால் என்ன ஒரு சின்ன பிரச்சனை இருந்தது அப்படின்னு சொன்னால், அவங்கக்கிட்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லை வேலை கொடுக்குற அளவுக்கு அப்படின்னு சொல்லி அவர் அதை சொல்லியிருக்கார். அதனால் அதை சமன்படுத்தும் விதமாக இன்னொன்று சொல்லியிருக்கார், அதனால் நல்ல இதைகளெல்லாம் நாங்கள் தேடிக்கொண்டிருக்கிறோம், சரியான தகுதி வாய்ந்த இன்ஸ்டிடியூஷன்கள்லாம் தேடிட்டுருக்கோம் அப்போல்லாம் அப்படின்னு சொல்கிறாரு. அதே போல் தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் ப்ராஜெக்ட் டைரக்டர் கேவி ராஜ்குமார் அப்படிங்கிறவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, வேலைவாய்ப்பு வழங்காமல் இதில் இணைந்த அந்த நிறுவனங்களுக்கு வந்து நாங்கள் 40% பணத்தை நாங்கள் நிறுத்தி வச்சிட்டோம். ஏன் இதுக்கு வந்து ஏன் வேலைவாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா, அதுக்கு பல காரணங்கள் சொல்கிறாரு. அதற்கான சேலரி அது வந்து ரொம்ப குறைவாக இருந்தது, அதனால் நிறைய பேர் வரல. இன்னொன்று, இந்த ட்ரைனிங் சென்டர் எல்லாமே சென்னையை சுற்றியே இருப்பதனால ரூரல் சைட்லேருந்து வரவங்க இங்கே வரலை, இந்த சேலரியும் அவர்களுக்கு கட்டுப்படியாகாது அப்படிங்கிறதுனால இதில் வரலை. 30% ஆஃப் ட்ரைனிங் சென்டர்ஸ் எல்லாமே சென்னையை சுற்றி இருந்தது அப்படிங்கிற ஒரு காரணத்தை அவர் சொல்கிறார். சரி, இது இன்றைக்கி டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகையில் வந்த டேட்டாஸ். ஆனால் இந்த திட்டத்தை குறித்து முதல்வர் பேசும் பொழுது இப்போ எங்கே போனாலும் அவர் வந்து உடனே ஒன்று சொல்கிறார், இந்த நான் முதல்வர் திட்டத்தில் சேர்ந்து படிச்சியா, நான் முதல்வர் திட்டத்தில் சேர்ந்து படித்த மாணவனா அப்படின்னு சொல்லி நான் ஒரு இடமும் கேட்பது வழக்கம். ஏன்னா அந்தளவுக்கு நான் அதில் ஒரு பெருமை கொள்கிறேன். இதுக்கப்புறம் தான் என்ன சொன்னார், தன்னை நான் ஒரு அப்பாவாக இருந்து இந்த மாணவர்களுக்கெல்லாம் நான் வழிகாட்டியிருக்கேன், இது ஒரு கனவு திட்டம் அப்படி இப்படின்னெல்லாம் வந்து போகிற இடத்துலலாம் பேசி இதற்கு பெரிய பெரிய விளம்பரங்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டது. இது ஒரு பக்கம். இதில் வந்து இன்றைக்கி அதே போல் ஸ்டாலின் அவர்கள் போகிற இடத்துலலாம் என்ன பேசுகிறார் அப்படின்னு சொன்னால், இதில் வந்து மொத்தமாக பயன்பெற்ற மாணவர்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு 40 லட்சம் மாணவர்கள் பயன்பெற்றதாகவும் அதில் வந்து ஒரு 3 லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைத்திருக்கிறதாகவும் அவர் சொல்கிறார். ஆனால் கவர்மெண்ட் டேட்டா அந்த டைரக்டர் அவங்கெல்லாம் சொல்கிறது 75,000 பேர் தான் இது வரைக்கும் பிளேஸ் ஆகிருக்காங்கன்ட்டு. இப்போ இதில் எது உண்மை? இப்போ திமுக அரசை பொறுத்தவரையிலும் இந்த மாதிரி திட்டங்களை அறிமுகப்படுத்துவதும் அதற்கு பிறகு அது இவ்வளோ பெருசாக வளர்ச்சி அடைந்திருக்கிறதும் பொய் கூறுவதும் ஒரு வாடிக்கையாக இருப்பதை நாம் பார்த்து வருகிறோம். இதெல்லாம் ஒரு புறம் இருக்க, இந்த கல்லூரி மாணவர்கள் இந்த டேட்டா அதெல்லாம் ஒரு புறம் இருக்க, ஃபீல்டில் எப்படி இருக்குது இந்த நான் முதல்வன் திட்டம், கல்லூரி மாணவர்களிடையே என்ன வரவேற்பு இருக்கிறது அப்படின்பதை நம்ம தெரிந்து கொள்வதற்காக பல கல்லூரி மாணவிகளிடம் பேசிய பொழுது அவங்க சொன்ன தகவல் அடிப்படை என்ன அப்படின்னா, முதல்ல அவங்களுக்கு இந்த நான் முதல்வன் திட்டத்தில் எப்படி சேரணும் அப்படிங்கக்கூடிய ஒரு அவேர்னஸ்ஸே இல்லை, முதல் பாயிண்ட்டு.
ரெண்டாவது, காலேஜில் அவங்க வந்து இந்த நான் முதல்வன் திட்டத்தை எப்படி அறிமுகப்படுத்துகிறார்கள் அப்படின்னு சொன்னால், ஏதோ ஒரு செஷன் அதற்காக வந்து வாரத்தில் 2 நாள் அதற்கு 1 ஹவர் ஒதுக்குகிறார்கள். அதுக்கப்புறம் ஏதோ ஒரு வீடியோ லிங்க் அனுப்புவாங்க. இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்னால் அதுக்கு ரிலேட்டடாக ஏதோ ஒரு வீடியோ, இல்லை பிபிஏ பிகாம் அந்த மாதிரி அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஏதோ சில வீடியோக்களை அவர்களுக்கு அனுப்புவதாகவும் அந்த லிங்க்கு, அதுக்கு எண்டில் வந்து ஒரு எக்ஸசைஸ் மாதிரி இருக்கும், அதுக்கான ஆன்சரை கூட நாங்கள் எண்டில் போய் பார்த்துட்டு திரும்ப வந்து கூட நம்ம ஃபில்அப் பண்ணி அதை அனுப்பிச்சிடலாம், ஜஸ்ட் அதை நம்ம வந்து சப்மிட் பண்ணணும், அவ்வளோதான். சில காலேஜில் என்ன பண்ணுறாங்க, ஒரு ஹாலில் வந்து ஒரு இதை போட்டு ப்ரொஜெக்டர்லாம் போட்டு இந்த வீடியோக்களை போட்டு அந்த 1 ஹவர் மாணவர்கள் எங்கேயும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இதை கண்காணிப்பதற்கான ஆசிரியர்களோ இல்லை எந்த ஒரு சிஸ்டமோ எந்த காலேஜிலையும் இருப்பதாக தெரியவில்லை இந்த மாணவர்கள் சொன்னதன் அடிப்படையில். இந்த செமஸ்டர், அதாவது மொத்தமாக அவங்க 3 வருடங்கள் முடிக்கும் பொழுது இவர்களுக்கு வந்து இந்த நான் முதல்வன் திட்டத்தின் அடிப்படையில் ஒரு தேர்வு வைக்கப்படுகிறது. அந்த தேர்வும் எப்படி வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அந்த தேர்வையும் கண்காணிக்க தேர்வாளர்களோ இல்லை அதுக்கு எந்த ஒரு தேர்ச்சியோ அப்படிலாம் கிடையாது. மாணவர்கள் மொபைலில் வைத்து ChatGPTயில் வச்சு அதுக்கான ஆன்சரை கண்டுபிடித்து எழுதுகிறதாகவும், இல்லை அப்படின்னு சொன்னால் மாணவர்கள் கூட டிஸ்கஸ் பண்ணியோ இல்லை ஆசிரியர்களே அதற்கான விடையையும் கொடுத்து விடுகிறாங்க. ஒவ்வொரு இடத்துல ஒரு மாதிரி நடக்குது. இதுதான் அவங்களுக்கு என்ன அப்படின்னா, இந்த செமஸ்டர் முடிக்கிறதுக்கு இது ஒரு செமஸ்டர் பேப்பர் மாதிரி, இதில் அரியர் வந்துடக்கூடாது அப்படின்னு அவங்க இன்சிஸ்ட் செய்யப்படுகிறார்கள். அதனால் அந்த டயத்தை அதில் கடத்துறதுக்காக இந்த நான் முதல்வன் திட்டத்தை நாங்கள் பார்த்தோம். மற்றபடி இந்த நான் முதல்வன் திட்டத்தினால வந்து எங்களுக்கு வந்து எந்த பயனும் இல்லை, அது எப்படி அடுத்து அவங்க ப்ரொசீட் அடுத்த லெவல் போகணுங்கிற பெரிய அக்கறையும் அவர்களிடம் இல்லை. இன்னும் சொல்லப்போனால் இந்த நான் முதல்வன் திட்டத்துக்காக முன்னாடி எல்லாம் அட்டண்டன்ஸ் உண்டு அது மாதிரி எல்லாம் கூட வச்சுருந்தாங்க. இப்போ அந்த சிஸ்டம் இருக்கிற மாதிரியும் தெரியல. அதாவது நான் சொல்வது கல்லூரியில். ஆக்சுவலாக இந்த நான் முதல்வன் திட்டம் இந்த கல்லூரியை முடித்தவுடன் இந்த மாணவர்கள் அந்த நான் முதல்வன் திட்டம் அப்படிங்கிறக்கூடிய அந்த அலுவலகத்துக்கோ அல்லது ஆன்லைன் வாயிலாகவோ அப்ளை பண்ணி அதற்கு மேலே அதை படிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இருக்கிறது. ஆனால் இந்த மாணவர்களுக்கு அதில் பெரிய அளவில் அக்கறையோ ஆர்வமோ இல்லை நான் கேட்டறிந்த வரை. அப்போ நான் முதல்வன் திட்டம் என்று ஒன்று உருவாக்கியதாலேயே மாணவர்களுக்கு வேலை கிடைத்து விட்டது அப்படின்னு சொல்லி மாணவர்கள் பயன்பெற்று விட்டார்கள், இன்னைக்கு தமிழகமே மேலோங்கி விட்டது அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தாக்கத்தை இங்கே வந்து உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். அதுதான் அதில் உண்மை என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம். இன்னைக்கு தமிழகத்தில் இந்த திராவிட மாடல் ஆட்சி வந்ததிலிருந்து அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு திட்டங்களுமே இப்படித்தான் இருக்கு. எக்ஸாம்பிளாக இன்னொரு திட்டத்தை பார்ப்போம். இந்த பொருளாதார குழு நிபுணர்களை அமைக்க போகிறோம், அதனால் 2025 வந்து தமிழகம் வந்து இப்படிப்பட்ட ஒரு பொருளாதார வல்லமை பெற்ற ஒரு மாநிலமாக மாறப்போகிறது அப்படின்னு எல்லாம் சொல்லி இதற்கு வெளிநாட்டில் இருந்தெல்லாம் வந்து டஃப்லோ இந்த மாதிரி பல பேரை எல்லாம் வச்சு ஒரு குழு அமைச்சாங்க. ஏதாவது ஒரு செய்தியில் நான் பார்க்கல, நீங்கள்லாம் பார்த்தீங்களான்னு எனக்கு தெரியாது, ஏதாவது ஒரு செய்தியில் எப்பயாவது இந்த குழு கூடியது, அது இந்த மாதிரியான அரசுக்கு வந்து இந்த ஆலோசனை வழங்கியது, அது பிரகாரம் இதை செய்ததால் இன்னைக்கு இவ்வளோ பொருளாதார முன்னேற்றம் வந்திருக்கிறது அப்படின்னு ஏதாவது ஒரு அறிக்கையை நீங்கள் பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு அதை எங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நான் அந்த மாதிரி எதையுமே பார்க்கல. இந்த மாதிரி பல குழுக்களை இந்த அரசாங்கம் வந்தவுடனே ஆரம்பிச்சது. அந்த குழுக்கள் எல்லாம் என்ன ஆச்சு, இருக்கா, அதனுடைய பணிகள் என்ன, அதற்கான செலவு என்ன, எதையும் இதுவரை வெளியிடவில்லை இந்த அரசாங்கம். அதே போல தான் இந்த நான் முதல்வன் திட்டமும் இன்னைக்கு அதாவது எந்த விதத்திலும் அது பிரயோஜனம் இல்லாமல் தோல்வியில் முடிந்திருக்கிறது. அப்போ இந்த நான் முதல்வன் திட்டத்திற்காக செலவு செய்யப்பட்ட பணம் எவ்வளவு, எத்தனை கோடிகள் இதற்காக ஒதுக்கப்பட்டது, அப்போ மக்களினுடைய வரி பணம் மீண்டும் சுரண்டப்பட்டுள்ளது. இதை தான் நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க, ஒரு திட்டத்தை இன்ட்ரடியூஸ், இந்த திட்டம் ஒரு அருமையான திட்டம் தான், ஒரு மாணவர்களுக்கிடையே ஸ்கில்ஸை உருவாக்கி ஷார்ட் டேர்மில் அவங்களுக்கு வந்து வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பதுன்னு. ஆனால் இதில் எவ்வளோ ஃப்ளாஸ் இருக்குன்னு பார்த்தீங்களா? ஒரு திட்டத்தை இன்னும் மாணவர்கள் மக்கள் மனதில் வந்து அது பாப்புலராகவே அது போய் சேரவில்லை. என்ன செய்யணும் அது தெரியாது பல மாணவர்களுக்கு. இப்போ கூட தமிழகம் முழுவதும் எத்தனை லட்சம் மாணவர்கள் படித்திருக்கிறார்கள், ஆனால் இன்னைக்கு இதில் வந்து சேர்ந்தது எத்தனை பேர், எவ்வளோ பேர் ட்ரெயின் ஆயிருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள். அப்படிங்கிற போதே தெரியலையா அதில் விழிப்புணர்வு இல்லை என்பது? அதை ஏன் ஏற்படுத்த முயற்சிக்கவில்லை? ஒன்று. அதுக்கு அடுத்ததாக இந்த நான் முதல்வன் திட்டத்தில் சேர்ந்திருக்கக்கூடிய இன்ஸ்டிடியூட்ஸ், அதாவது பார்ட்னராக சேர்ந்தவர்கள், அவங்களுக்கு தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே இல்லை அப்படிங்கிறது தெரியாமல், அது கூட தெரியாமல் அவர்களை நீங்கள் பார்ட்னராக சேர்த்தீங்களா?
அப்படிங்கிற கேள்வி வருதுல்ல. அப்போ அப்படிப்பட்டவர்களை நீங்கள் சேர்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவங்களாம் என்ன திமுகவுக்கு வேண்டியவர்கள் என்பதால் சேர்த்தீங்களா? அவங்களுக்கெல்லாம் ஏதாவது நம்ம வந்து பணம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரியான ஒரு ஸ்கீமில் அவங்கெல்லாம் சேர்க்கப்பட்டு அவர்களுக்கெல்லாம் அது வழங்கப்பட்டதா? இந்த மாதிரியான சந்தேகங்கள் நமக்கு இதில். ஏன்னா இந்த அரசாங்கம் எதிலும் எப்படி ஊழல் நடத்தும் என்பதை நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். அதனால் நமக்கு இந்த கேள்விகள் எல்லாம் இங்கே எழுகின்றன. கல்வித்துறையில் இன்னைக்கு பல திட்டங்களை இவங்க போட்டாலும் இன்னைக்கு கல்வி நிலைமை என்ன இருக்குது தமிழகத்தில் அப்படின்னு சொல்லி இப்போ நான் இங்கே பட்டியல் சொல்ல தேவையில்லை. அது இங்கே கூட தமிழக மக்கள் அனைவருக்குமே தெரியும். எந்த நிலவையில் இன்னைக்கு படுபாதாளமாகத்தில் நோக்கி கல்வித்துறை சென்று கொண்டிருக்கிறது அப்படின்னு பார்க்குறோம். கல்வித்துறையில் நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு அவலங்களையும் நம்ம தினமே நம்ம பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். போதையில் இன்னைக்கு மாணவர்கள் தள்ளாடி கொண்டிருக்கிறார்கள், அதையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த நிலையில் நான் தான் அப்பா அப்படின்னு சொல்லி இப்படிப்பட்ட விளம்பரங்களை இந்த அரசு வைத்து நம்மளை ஏமாற்றி கொண்டிருக்கிறது என்பதை நாம் தெளிவாக உணர வேண்டும். இது எல்லாம் வைத்து நாம் பார்க்கும் பொழுது எனக்கு வந்து நான் சின்ன வயசில் படித்த ஒரு கதை ஞாபகத்துக்கு வருது. ஒரு ராஜா, மிகுந்த ஒரு கொடூரமான ஒரு ராஜா இருப்பான். அவனுக்கு பயந்து மக்கள்கள் வாழ்ந்து கொண்டிருந்த போது தனக்கு வந்து ஒரு ஆடை தயாரிக்கணும், அது வந்து ரொம்ப வித்தியாசமானதாக இருக்கணும், எல்லாராலும் அது பாராட்டப்படக்கூடியதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறான். யாரும் முன் வரவில்லை. ஏன்னா அவனோட கோபம் வந்தால் அது ஏதாவது பண்ணிட்டா என்ன பண்ணுறதுன்னு. அப்போ வெளியூர்லேருந்து 2 பேர் வர்றாங்க. நாங்கள் அந்த ஆடையை தயாரிக்கிறோன்னு வரான். அப்போ அந்த ஆடையை வந்து அவங்க தயாரிக்கும் பொழுது அவர் இடையில வந்து ராஜா பார்க்கும்போது அங்கே ஒன்றுமே இல்லை, வெறும் தறி அந்த மாதிரியான இதெல்லாம் இருக்கும். ஆனால் ஆடை கண்ணுக்கே தெரில. ஆனால் அவன் அதுக்கு முன்னாடியே இவங்க 2 பேரும் என்ன ஒரு கண்டிஷன் சொல்லிடுறாங்க அப்படின்னா, இந்த ஆடை வந்து ரொம்ப நல்லவர்கள் கண்ணுக்கு மட்டும்தான் இந்த ஆடை தெரியும், மற்றவங்களுக்கெல்லாம் தெரியாது இந்த ஆடை, அப்படிப்பட்ட வித்தியாசமான ஆடை அப்படின்னு சொல்கிறான். அதனால் அங்கே வந்து பார்த்தா அவனுக்கு வந்து அந்த இல்லை என்பதை அவனால் கேட்க முடியல. ஏன்னா மந்திரி எல்லோரும் இருக்கும் பொழுது இல்லைன்னா தான் பொய்யன், தான் நல்லவன் இல்லை அப்படின்னு ஆயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து எதுவுமே சொல்கிறதில்ல, போயிடறான். இப்படியே கொஞ்ச நாள் போய் இந்த முழு ஆடை ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. அதுக்காக வந்து அந்த புது ஆடை அணிந்து ஊர்வலம் செல்வதற்கான ஏற்பாடெல்லாம் நடக்குது. அப்போ இதுக்கு தான் ஆடையே தயாரிக்கலையே. அப்போ ஆடை இல்லாமல் மொத்தமாக ஒரு துணி கூட இல்லாமல் அவர் வந்து இந்த ஊர்வலத்தில் போகிறார். அப்போ மக்கள் எல்லாம் பயந்துட்டு எதுவுமே வாய் திறக்காமல் அமைதியாக இருக்காங்க. ஆனால் அந்த கூட்டத்தில் வந்து ஒரே ஒரு குழந்தை மட்டும் சொல்லிடுது, ஐயா இது என்ன ராஜா வந்து இப்படி ட்ரெஸ் இல்லாமல் நிர்வாணமாக வராரு அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை கத்திடுது. அந்த மாதிரி இன்றைக்கி வந்து நாங்கள் இதை செய்துட்டோம் அதை செய்துட்டோம்னு சொல்லி கலர் கலராக விளம்பரங்களை எல்லாத்தையும் கொடுத்து, ஆனால் அந்த விளம்பரங்களுக்கு பிறகு அந்த திட்டம் என்னவாச்சு, என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தா எதுவுமே இல்லை அப்படிங்கிறது நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது. அதனால் இப்பையும் இனியும் இது போல் இந்த திமுகவினுடைய ஆட்சியில் ஏமாந்து கொண்டு தான் இருக்க போகிறோமா, அல்லது நாம் உஷாராகி இந்த ஒரு ஏமாற்று மாடலை, இந்த ஏமாற்று ஆட்சியை மாற்றிவிட்டு தமிழகத்தை தலைநிமிர செய்ய போகிறோமா? இது நம் கையில் தான் இருக்குது. சிந்தியுங்கள் தமிழர்களே.